வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுத்துள்ள கொழும்பு நீதிமன்றம். பிரதேச செயலகத்திற்குள் சென்று பேய் பிசாசு போல அதிரடி நடனமாடிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல். தூய்மையான இலங்கை செயலணியின் உறுப்பினர்களை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். ஜப்பானின் அனுசரணையுடன் செயற்படவிருந்த கொழும்பு இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் LRT தொடர்பில் அரசாங்கம் இதுவரை கொள்கை தீர்மானம் எடுக்கவில்லை என நிதியமைச்சின் வெளிவிவகார திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் RMSPS பண்டார தெரிவித்தார். நிதி அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஜப்பானுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடுவது தொடர்பான ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். LRT திட்டம் குறித்து ஜப்பானிய அரசாங்கத்துடன் புதிய விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று பண்டார மேலும் கூறினார். மைத்திரி அரசாங்கத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட திட்டம் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவினால் 2021 ஜப்பான் அல்லது அதன் முக்கிய நிதி நிறுவனமான ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் எந்த கலந்துரையாடலும் இல்லாமல் ரத்து செய்யப்பட்டது. சீனாவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே ஜப்பானிய திட்டம் ஜனாதிபதி கோட்டாவால் ரத்து செய்யப்பட்டதாக அப்போது ஒரு பேச்சு அடிபட்டது. ஆட்சிக்கு வந்ததும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மே 2023 டோக்கியோவிற்கு தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது திட்டத்தை ரத்து செய்வதற்காக ஜப்பானிய அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்டார். எவ்வாறாயினும் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இடைநிறுத்தப்பட்ட 11 திட்டங்களை 2024 மீண்டும் தொடங்குவதாக அறிவித்த ஜப்பானிய அதிகாரிகள் $1.5 பில்லியன் LRT திட்டத்தை புதிய எதிர்கால திட்டமாக கருதலாம் என்று தெரிவித்தனர். இலங்கை மாடல் அழகி பியோமி ஹன்சமாலி சமர்ப்பித்த மனுவின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு வரும் இலங்கை மாடல் அழகி பியோமி ஹன்சமாலியின் தரப்பிலிருந்த இந்த மனுவை தாக்கல் செய்த அவரது வழக்கறிஞர் குற்றப்புலனாய்வு பிரிவின் நடவடிக்கைகளால் இலங்கை மாடல் அழகியின் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். தனது வாடிக்கையாளரின் வியாபாரத்தில் இருந்து அழகு சாதன பொருட்களை கொள்வனவு செய்து வாடிக்கையாளரிடம் CID அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாகவும் அது அவரது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார். உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியை 2025 ஆண்டு மார்ச் 21 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்ததற்காக எழுந்த புகாரின் பேரில் பியூமி ஹன்சமாலி மீது விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை தொடர்பான டியூஷன் வகுப்புகள் மார்ச் 11 நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதன்படி பரீட்சை தொடர்பான பயிற்சி வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இவ்வருடத்திற்கான காப்போது சாதாரண தர பரீட்சை மார்ச் 17 ஆரம்பமாக உள்ளது. அதற்கு 6 நாட்களுக்கு முன்பிருந்தே டியூஷன் வகுப்புகள் தடை செய்யப்படுகின்றன. பிரதேச செயலகத்திற்கு சென்று பேய் பிசாசு போல அதிரடி நடனமாடிய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது தந்தையின் பிறப்பு சான்றிதழின் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக பிரதேச செயலகத்திற்கு வந்த பின்னர் அலுவலக சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சந்தேகத்தின் பேரில் ஹம்பாந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் ஒஷத மிகர மகாராட்சி உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர் ஹம்பாந்தோட்டை பக்கிரபுரிய பகைக்கணுவ பகுதியை சேர்ந்த 50 வயதுடைய ஹேவாவலின் முனிகே சமிந்த பிரதீப் என்ற நபரே. சந்தேக நபர் கடந்த 4 பிற்பகல் 2 மணி அளவில் ஹம்பாந்தோட்டை பிரதேச செயலகத்தின் நிறுவன பிரிவுக்கு வந்து தனது தந்தையின் பிறப்பு சான்றிதழின் பிரதியை கோரியிருந்தார். சந்தேக நபருக்கு நிறுவன பிரிவு ஊழியர்களுக்கும் இடையில் வார்த்தை பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். வாக்குவாதம் முற்றி அந்த நபர் இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளவும் நிறுவனங்கள் பிரிவில் கூச்சலிடவும் ஆரம்பித்ததாக போலீசார் நீதிமன்றத்தில்
நீதிமன்றில் அறிவித்துள்ளனர். அதன்பின் அவர் அலுவலக மேசையில் ஏறி பேய் பிசாசு போல அதிரடி நடனமாட தொடங்கிவிட்டார். ஊழியர்கள் அவரை தடுக்க முற்பட்ட போது அந்த நபர் நிறுவன பிரிவில் இருந்த நாட்காலியை எடுத்து அங்கிருந்த பல கணினிகள் மற்றும் உடைமைகளை தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருந்தார். குறித்த நபரின் வன்முறை செயலால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அச்சமடைந்து அலுவலகத்தை விட்டு வெளியேறியதாகவும் இதனை அலுவலக நிர்வாக அதிகாரி தமக்கு தெரிவித்ததாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்தனர். இந்த சந்தேக நபரால் அலுவலகத்திற்கு ஏற்பட்ட நஷ்டம் 2 லட்சம் ரூபாவை தாண்டியுள்ளதாக மதிப்பீட்டின் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். 2015 அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர் நீர்வளங்கள் சபைக்கு அனாவசியமாக 500 பேரை சேவையில் இணைத்துக் கொண்டதாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமாரகமகே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அம்பாறை மற்றும் கண்டி அலுவலகங்களில் சங்கீத கதிரை போட்டிதான் இருந்தது, அமருவதற்கு இடம் இருக்கவில்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் 500 பேரை அப்போதைய அமைச்சர் சேவையில் இணைத்துக் கொண்டதாக அமைச்சர் சுனில் குமார குற்றம் சுமத்தினார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குழுநிலை வாதத்தின் போதே அமைச்சர் இது தொடர்பில் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆட்சேர்ப்புகள் நீர்வளங்கள் சபையின் செலவுகளையும் அதிகரிக்க செய்துள்ளன. அரசியல் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டே இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. அளிக்கப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் எங்கள் அரசாங்கம் மீண்டும் கட்டியெழுப்பும். நமது நாடு நெருக்கடியில் இருப்பதற்கு முக்கிய காரணம் கடந்த அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்ட கடன் தான். கடன்கள் முறையாக பயன்படுத்தப்படாததால் இந்த பிரச்சினை எழுந்துள்ளன. நிச்சயமாக கடன் வாங்குவது தவறு அல்ல. நீர்வளங்கள் சபையும் கடன் வாங்கும் ஒரு கர்மாவுக்கு தோள் கொடுத்த நிறுவனமாகும் என்று அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி அனுரகுமார தூய்மையான இலங்கை செயலணியின் உறுப்பினர்களை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார். இம்முயற்சியின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வது மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்துவது குறித்து ஆலோசிப்பது குறித்து கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த முயற்சியை வடிவமைத்தல், மேற்பார்வை செய்தல் மற்றும் நடைமுறைப்படுத்தல் ஆகிய பொறுப்புகளை கிளீன் ஸ்ரீலங்கா பணிக்குழு கொண்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதியின் செயலாளரும் செயலணியின் தலைவருமான கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க மற்றும் செயலணியின் அழைப்பாளர் GMRD ஆப்சேனா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் இலங்கை ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த ராட்சிகோ, கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் காஞ்சனா பனாகுட, இலங்கை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் வாசு பாண்டு எதிரிசிங்க உள்ளிட்ட இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பதில் போலீஸ் மா அதிபர், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டார். சிரேஷ்ட மேலதிக செயலாளர்களான திரு கபில ஜானக பண்டார மற்றும் ரோஷான் கமகி உட்பட ஜனாதிபதி செயலகத்தில் சிரேஷ்ட அதிகாரிகளும் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர்.